Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போறது என்னன்னா கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்டோட நம்ம தக்காளியை ரெண்டா கட் பண்ணிக்கலாம். இத வந்து என்னன்னா எண்ணெய் லைட்டா ஊத்திட்டு நீங்க மேல அப்படியே நல்லா அதாவதுன்னா தோல் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கு அப்புறம் பூண்டு வெங்காயத்தை வந்து வதக்காம நம்ம வந்து சேர்த்து தான் செய்ய போறோம். இது வந்து என்னன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது சப்பாத்தி கூடயே சாப்பிடலாம், சாதத்து கூட சாப்பிடலாம், இட்லி தோசை கூட சாப்பிடலாம். அந்த மாதிரியான ஒரு டிஷ் தான். இப்போ ஈஸியாக எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு 8 தக்காளி எடுத்துக்கலாம். 8 தக்காளியை ரெண்டாக கட் பண்ணிட்டோம். இது கூடவே நம்ம பூண்டு 20 பல் எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 3 எடுத்துகிட்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். எல்லா தக்காளியும் நம்ம திருப்பி வச்சுக்கலாம், அதாவது நல்லா வேகணும். இப்போ எல்லா தக்காளியும் நல்லா வெந்துட்டுருக்கு. இடையில நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அதாவது என்ன நல்லா வேகிற மாதிரி லைட்டாக திருப்பிக்கோங்க. இது எல்லா தக்காளியும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. பார்த்திங்கன்னா என்னென்னா தீஞ்சு போகிற மாதிரி இருக்கக்கூடாது, அதாவது மீடியமாக நல்லா வேகணும் தக்காளி. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. லைட்டாக நம்ம எண்ணெய் விட்டுட்டு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ எல்லா தக்காளியும் திருப்பி போட்டுட்டு இதனுடைய தோல்களை வந்து நம்ம நீக்கிடலாம். நம்ம ஒரு வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே பேனில் நம்ம பூண்டு பச்சை மிளகாய் இது ரெண்டையுமே லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம இதையே அரைச்சிக்கலாம், இல்லைனா கை விட்டு நம்ம நல்லா பிசைஞ்சாலும் நல்லாயிருக்கும், அது ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்ம அரைச்சதை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் ரொம்ப பேஸ்ட் மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க, ரொம்ப அரைக்கல. இது கூட பச்சையாக நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து கையில் வந்து பிசைஞ்சு சாப்பிட்றது பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. நான் வந்து அதனால் வந்து மிக்சியில் அடிச்சிட்டேன். உங்களுக்கு கையில் வந்து நல்லா வந்து கையில் அப்படியே கரைச்சி விட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதனோட டேஸ்ட் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது மிக்சியில் அடிக்கிறத விட கையில் பிசைஞ்சிக்கணும், அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து என்னென்னா ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்கும். இது கூட காரத்துக்கு உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணாலும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சுவையான தக்காளி சட்னி ரெடி. தக்காளி சட்னி எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்லி ரெசிபீஸ் மட்டும் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா கோபி சுதா கோவி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட குழந்தைகளுக்கு வந்து ட்ராயிங் பிடிக்குன்னா பெபிள்ஸ் ஈஸி ட்ராயிங் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிட்ஸ் லேர்னிங் சேனல் இருக்குது. அதில் வந்து என்னென்னா ஃபோனிக்ஸ் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. குழந்தைகளுக்கு வந்து ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி நாங்கள் நிறையா இருக்குது. எங்களோட சேனல் வந்து பெபிள்ஸ் கிட்ஸ் லேர்னிங். அது மட்டும் இல்லாமல் பெபிள்ஸ் தெலுங்கு, பெபிள்ஸ் கன்னடா இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குது. அதை பார்த்து உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் நிறையா லாங்குவேஜை கற்றுக் கொடுங்க.